கிளம்பு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கூப்பிட்றாங்க. எங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாம் ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் வா போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கோமதி இருந்துட்டு ஏன்டா சாப்பிடாம கூட காலையில எந்திரிச்சு போற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா ரொம்ப முக்கியமான வேலைம்மா இந்த மயிலுக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரிலங்க அத்தை எனக்கும் தெரியல. இவர் தான் வா வான்னு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல முக்கியமான விஷயம் நான் போயிட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கும் கூட்டு போறாங்க. அங்க போனோனே வந்துட்டு எங்க போறேன்னு தெரியலையே மாமா அப்படின்னு சொல்றாங்க. இறங்கு கீழ அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விடுறாங்க கடை வீதியில. இறங்குனதுக்கு இங்க எதுக்கு யாருக்கிட்ட எங்க போறீங்க? எங்க பக்கத்துல நகைக்கடை இது மாதிரிலாம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வா உன் நகையை அடமானம் வச்சு அதுலேருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் கடை வச்சு உட்காந்துக்குங்க 2 பேரும். தேவையில்லாமல் இனிமேல் இந்த கடைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு கடை வைக்கணும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு கடையை பார்த்துக்கணும் தானே ஆசை. சொந்தமாக நீங்களே கடை வச்சு நீங்களே பார்த்துக்குங்க. நான் வந்து அந்த நகை இருக்குல்ல லாக்கர்லேருந்து எடுத்து வந்திருக்கேன். அதை கொண்டு போய் அடமானம் வச்சு அது வர என்ன பணம் வருதோ அதை வச்சு சின்ன கடையோ பெரிய கடையோ ஏதோ ஒரு கடையை ஆரம்பிச்சு தொலைங்க. மொத்தத்தில் வந்துட்டு இந்த எங்கள் கடைக்கு வரதை விட்டு தொலைங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஐயோ இந்த நகையை கொண்டு போய் கொடுத்தோம்னா அவ்வளோதான் இன்னைக்கு இப்போ மாட்டு போகிறோம் செமையா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. எப்படியாவது இந்த கடைக்குள்ளே போகாமல் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ வேண்டாம் மாமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் நம்ம கடையே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு பிரச்சனையை பெருசு பண்ணுறக்கா காலையில் எந்திரிச்சா உன் முகரக்கட்டையில் முழிக்கிறது பத்தாதுன்னு கடையில் வேறு வந்து உன்னை பார்த்து நான் டெய்லியும் வந்து அப்படி வெந்து புழுங்கணுமா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இங்கே வரு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. நீயும் உங்கள் அப்பா அம்மா கடைக்கு வரக்கூடாதுன்னா வரக்கூடாது அவ்வளோதான். ஒழுங்கு மரியாதையாக வந்துட்டு நகையை வந்து அடமானம் வைக்கிறது வந்து சேரு. ஏன்னா இது உன் நகை இல்லை அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். இல்லை இது என் சைடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் எந்நேரம் அடமானத்தை வச்சுட்டு எந்நேரம் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருந்துருப்பேன். ஆனால் இது உன் நகையாச்சே. நான் ஏதாவது பண்ண போய் கடைசியில் உங்கள் அம்மாகிட்டயும் உங்கள் அப்பாட்டையும் என்னால் வந்து பேச்சு வாங்க முடியாது. வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அவங்க இல்லை மாமா நான் வரமாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ வரையா இல்லையா மயிலா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இங்கே பாருங்க மாமா எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக இருங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நம்ம கடையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கடைக்கு வரக்கூடாதுன்னா வரக்கூடாது அவ்வளோதான் வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாமா நான் இனிமேல் கடைக்கு வேணா வராமல் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பாவை வேணா நான் வராமல் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் இதெல்லாம் என் காதில் பூ சுற்றுறதுக்கா இப்போதைக்கு சமாளிக்கிறதுக்கா நிலைமையை சமாளிக்கிறதுக்கு நீ பேசிட்டு இருக்க. நீ வரையே இல்லை நானே போட்டுமா கடைக்குள்ளே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ வேண்டாம் மாமா நீங்கள் போனாலும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போனாலும் பிரச்சனையா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வரையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே அடமான கடைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு கதவை ஓப்பன் பண்ணிடுறாங்க. வேண்டாம் மாமா வேண்டாம் உள்ளே போனால் பிரச்சனை ஆயிரும் கமெண்ட்ருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போனால் பிரச்சனை ஆயிருமா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்களே நகை ஆமாம் அதுக்கு என்னப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது உண்மையான தங்க நகை கிடையாது போலி நகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கட்டணும் வந்துட்டு செம கோவம் ஆகுது. அது எப்படி காலேஜ் வாசலுக்கு முன்னாடி போய் நின்னதுக்கப்புறம் தான் நீ 12th வந்து முடிச்ச. நான் காலேஜுக்கே போகலின்னு சொன்ன விஷயத்த சொன்னேன். இப்போ நகை கடைக்கு உன் நகையை எடுத்து வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது போலி நகைன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன எல்லாமே பொய் பேசி தான் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற நகையை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அப்படி கரையன்னு இருக்குது. அந்த உள்ளே இருக்கிறதுல அப்படியே பாக்ஸோடு எடுத்துகிட்டு வந்தேன் நான். இப்படி பண்ணிடுறியே நீ இந்நேரம் நான் உன்னை கூட்டிகிட்டு வராமல் நான் கடைக்கு வந்திருந்தேன்னா இந்நேரம் என்னை கூட்டிகிட்டு போய் திருட்டு நகைன்னு சொல்லி இந்நேரம் வந்து கேஸ் போட்டு உள்ளே குறைச்சிருப்பாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா ஏர் வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தோன்னா கையில் இருக்கிற நகையை தூக்கி விடாசுறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் கேட்குறாங்க. அம்மா நம்ப வச்சு கழுத்து இருக்கிறதுன்னு பார்த்துருக்கீங்களா அதான் முழு உருவமே இதை இங்கே தான் நின்றுட்டுருக்கிறா பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சுல என்னமோ கடைக்கு எங்கேயோ போகிறேன்ட்டு போனீங்க இவ்வளோ கோவமாக வந்திருக்கீங்க என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருமா இவ்வளோ எங்கள் அப்பா வந்துட்டு கடைக்கு வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஒரு கடையை தனியாக வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கையில் என்கிட்ட பணம் கிடையாது. அதான் சரி ஓகே இவளுடைய நகை இவளுக்கு நகை போட்டாங்கல்ல அந்த நகையை அடமானம் வச்சாவது அதில் வர பணத்தை வச்சு இவளுக்கு கடை வச்சு கொடுத்துடலான்னு போய் அங்கே போய் நகைக்கடைக்குள்ளே போய் அடமான நகை கடைக்குள்ளே போகலான்னு காது எடுத்து உள்ளே வச்சா அப்போ தான் சொல்கிறாமோ இது அத்தனையும் போலி நகைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுன்னு என்னடா சொல்கிற சரவணா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கீழே இருக்கிறத எடுத்து பார்த்துட்டு ஆமாம் இது கவரிங் நகை தானே பார்க்குறக்கு அப்படி தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு பாண்டியன் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா வாயை திறந்தா போய்ப்பா நான் இதுக்கு மேலே என்னால் மறைச்சி வைக்க முடியாது. இவ படிக்கவும் கிடையாது ஒன்றும் கிடையாது 12வதாப்பா முடிச்சிருக்கா டிகிரியும் கிடையாது ஒன்றும் கிடையாதுப்பா. அதனால தான் வேலைக்கு போக மாட்டேன்னு வீட்டில் உட்காந்துக்கிறிய மயில். இதில் வேறு நான் சொல்லுங்க அடுத்த மயிலையும் கடைக்கு போய் வேலை பார்க்குறா அப்படி இப்படின்னு வேறு என் பேர் வேறு எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை எங்கே பாருங்க தான் போலி நகை இன்னும் எத்தனை விஷயத்தில் ஏமாத்திருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. படிக்காதனால தான் வேலைக்கு போகிறேன்னு அன்றைக்கெல்லாம் போயிட்டு இருந்தாலும் எங்கே திரும்ப வேலைக்கு போயிட்டு இருந்தா ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற இதெல்லாம் எப்படா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் முன்னாடியே தெரியும் கல்யாண விஷயம் ஏற்பாடெல்லாம் போயிட்டு இருந்தது நம்ம அரசிக்கு அதனால தான் தேவையில்லாமல் இந்த பிரச்சனையும் வந்து கொண்டு வந்து உங்கள் தலையில் ஏற்றி உங்களை ப்ரெஷராக்க வேண்டாம்னு சொல்லி தான் நான் வந்து விட்டுட்டேன். அது மட்டும் இல்லை இந்த தெரிஞ்சோடனே இவ்வளோ கோவமாக கொண்டு போய் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுருந்தேன். எப்படியாவது இங்கே மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஃபோன் பண்ணி பார்த்தா நான் எடுக்கவே இல்லை. கடைசியில் வந்து மாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்து உங்ககிட்ட வந்து நேரத்துக்கு நேரம் சோத்தை வாங்கி மூக்கு முட்டை தின்னுட்டு உட்காந்துருந்தா கடைசியில் தான் தெரிஞ்சது அதுவும் பொய்யின்ட்டு. வாயை திறந்தா பொய் இவளோட ஏன்டா வாழ்றன்னு இருக்கு. ஒவ்வொரு நாள் வந்துட்டு சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்க. பத்தாவதுக்கு நீங்கள் வேறப்பா அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்து அங்கே கடையில் குறைச்சிட்டிங்க. அவர் தொல்லை தாங்க முடியல. பத்தாவதுக்கு இவ்வளோ வேற அங்கே வந்துட்டா என்னால் தாங்கவே முடியல எனக்கு அப்படியே ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா சொல்கிற இத்தனை வரிசையாக அடுக்கிட்டே இருக்கியேடா அப்படின்னு சொல்லிட்டு
பேசிட்டு இருக்கிறாரு பாண்டியன். அப்போ மயில்கிட்ட கேட்குறாங்க, "இத்தனையும் பண்ணிட்டு தான் நீ வந்துட்டு என் பையனுக்கு பங்கு வேணும். விட்டு குடுக்குறீங்களா நிலத்துல இவருக்கு பங்கு இல்லையான்னு சொல்லிலாம் வாய்கிழிய பேசிட்டு இருந்தியா? ஃபர்ஸ்ட்டு உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க. வந்தோனே வந்துட்டு, "என்னங்க பண்ணி வச்சுருக்கிறீங்க நீங்க? கல்யாணத்துக்கு ஒரு பொய் பேசலாம், 2 பொய் பேசலாம். ஃபுல்லாவே மொத்தமாவும் பொய் பேசிட்டு இருக்கிறீங்க. பத்தாததுக்கு வேற இப்ப வேற வந்து கடைக்கு வேற உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன கணக்குல வந்து உட்காந்துருக்கீங்க? இப்பதான் என் பையன் எல்லாமே சொன்னான். புள்ள படிக்கவே இல்லையாம்மா, படிச்சேன்னு சொல்லிட்டு எதுக்கு எங்க தலையில கொண்டு வந்து கட்டி வச்சீங்க? 2வது வந்துட்டு நகை போலி நகை அத்தனையும்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லங்க சம்மந்தி அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு பணிஞ்சு பேசுறாங்க. "என்னம்மா என்ன எங்களலாம் பார்த்தா உங்களுக்கு இளிச்ச வாய் மாரி தெரியுதா? முடியுதுன்னா முடிஞ்சதுன்னு சொல்லுங்க. முடியல பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்திருக்கலாம். எங்களுக்கு புடிச்சா நாங்க இந்த பொண்ண கல்யாணம் பண்ணியிருந்திருப்போம். இல்லையா விட்டுட்டு போயிருப்போம். என் பையன் அப்படி படிச்சிருக்கிறான். படிச்ச பையனுக்கு இப்படி படிக்காத பொண்ண தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்ன தலையெழுத்து இருக்குது? பத்தாததுக்கு பாருங்க நகை அத்தனையும் போலி நகை" அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கிறாங்க கோமதி. இத பார்த்துட்டு, "இல்லைங்க சம்மந்தி ஏதோ நடந்தது நடந்து போச்சு. எங்களால முடிஞ்சதுன்னா நாங்க உங்களுக்கு நான் வந்து எப்ப முடியுதோ அப்போ வந்து உங்களுக்கு நகை போடுறோம்" அப்படின்னு சொல்றாங்க. "எப்படி இந்த போலி நகையவா? அடுத்தது உங்க பொண்ணுக்கு அடுத்த பொண்ணு ஒருத்த பொண்ணு இருக்கா. அவள கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு இல்லையா? இவ்வளோ தான் நீங்க பார்ப்பீங்களா? இதெல்லாம் நாங்க நம்பணுமா?" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு பாண்டியன் சொல்றாங்க, "கோமதி கொஞ்சம் அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு, "எதுக்குங்க இப்படி போய் பேசுறீங்க? உங்களால என்ன முடிஞ்சதோ அத பண்ணுங்க. ஏன் பண்ணலன்னுலாம் நான் கேட்க போறது கிடையாது. ஆனா எதுக்காக இப்படி வந்து எங்கள ஏமாத்துனீங்க? இப்ப எனக்கு அதுதான் பெரிய வேதனையா இருக்கு." அப்படி சரவணன் ரொம்ப வந்து நொந்து போயிட்டான் அந்த விஷயத்துல. பத்தாததுக்கு மயில் மாசமா இருக்கான்னு சொல்லிட்டு வேற, "எதுக்குங்க கொண்டு வந்து வீட்ல விட்டு போனீங்க?" அப்படின்னு சொன்னாங்க. "இல்ல சம்மந்தி அது உண்மைதான்" அப்படின்னு சொன்னாங்க. "எதுங்க உண்மை? டாக்டர்ட்ட போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து பொய்யின்னு சொல்லிட்டு." "எதுங்க உண்மை? நீங்க பேசுனது அத்தனையும் பொய்யா இருக்குது" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க இவன் அவ்வளோ தூரம் கோவப்பட்டு வாழ்க்கைய இழந்து நின்னுட்டுருக்கான். என் பையனுக்கு என்னங்க பதில் சொல்லுவீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. மாப்பிள ஏதோ தெரியாம நடந்து போச்சு" அப்படின்னு சொல்றாங்க. "ச்சீ வாய மூடுங்க. நீங்க எதுவும் பேசாதீங்க. பத்தாததுக்கு இத்தன பண்ணிட்டு, கடைக்கு வேற வந்து வெட்கமே இல்லாம வந்து மளிகை ஜாமான் எடுத்துட்டு போறீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. "என்னடா பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. "ஆமாப்பா 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு மளிகை ஜாமான் எடுத்து கட்டிக்கிட்டு இருந்தேன். எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டி போட்டுட்டு எடுத்துட்டு போனாரு. கணக்கு எழுதி வைங்கன்னு சொன்னதுக்கு சம்மந்தி அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனாரு. "இதுக்கு மேல வந்துட்டு கல்லால வேற கொந்துட்டு இருக்காரு. எத்தன தடவ பணத்த திருடினாருன்னு தெரியல" அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு மயிலோட அம்மா ரொம்ப கோவம் ஆயிருது. "எதுக்குங்க திருட்டு பட்டமெல்லாம் கட்டுறீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "பின்ன வாய தொறந்தா பொய், பித்தலாட்டம். அப்ப திருடுறதுக்கு மட்டும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆயிர போகுது?" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க திரும்ப திரும்ப வந்து நகை நகைன்னு பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னா, அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்க வேண்டியது இருக்கும். வரதட்சணை குடும்பன்னு சொல்லிட்டு பார்த்துக்கங்க" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க குடுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆயிருச்சா? நீங்க குடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஃபோர்ஜரி பண்ணி இப்படி கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்க மேல குடும்பமே ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு குடும்பத்து மேல நாங்க கேஸ் குடுக்கட்டுமா?" அப்படிங்கிற மாரி சரவணன் ரொம்ப கோவப்பட்டு பேசுறாங்க. இத பார்த்துட்டு பாண்டியன், "என்னங்க நானும் பார்த்துட்டே இருக்கேன். பொறுமையா போலாம். ஏதோ கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி நெனச்சா, நீங்க என்னமோ இந்த எகுறு எகுறீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கோமதி சொல்றாங்க, "பாத்தீங்களாங்க கொஞ்சம் போனா போதும்ன்னு இடம் குடுத்தா என்ன மாரி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தலையில உட்காந்துட்டு ஆடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் சரவணன் தான் கரெக்ட்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஒழுங்கா உங்க பொண்ண கூட்டிட்டு வெளில போயிருங்க. இனிமேல் அவளோட சேர்ந்து வாழணும்னு தயவு செய்து நினைக்கவே நினைக்காதீங்க. போதும் உங்களோட வாழ்ந்ததும் போதும், இவளோட வாழ்ந்ததும் போதும். நீங்க சொன்ன பொய் ஒவ்வொன்னையும் பார்த்து ஏமாந்ததும் போதும். இதுக்கு மேல இதெல்லாம் பார்த்து நம்பி ஏமாறக்கு நான் தயார் இல்ல. என் குடும்பத்தையும் சேர்த்து மொத்தமா வந்துட்டு பொய் பேசி ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. கடப்பக்கம் இங்கிட்டு வந்துராதீங்க. நான் கொலைகாரனா மாறிருவேன்" அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. இத பார்த்துட்டு, "இங்க பாருங்க நான்லாம் போமாட்டேன்" அப்படிங்கிற மாரி வந்துட்டு உடனே மயில் சொல்றாங்க. அப்ப வந்துட்டு, "இங்க பாரு போமாட்டியா? கழுத்த புடிச்சு வெளில அன்றக்குள்ள ஒழுங்கா நீயே போயிரு உன் பொட்டி படிக்க எடுத்துட்டு. இதுக்கு மேல வந்துட்டு இருந்துட்டீன்னா நல்லா இருக்காது. அப்ப நான் இவள டைவர்ஸ் பண்ணிர்றேன்ப்பா. இனிமேல் அவளோடலாம் சேர்ந்து வாழ முடியாதுப்பா" அப்படின்னு சொல்லி பாண்டியனும் சொல்றாங்க. அப்ப பாண்டியனும் கோமதி என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு நின்னுட்டுருக்காங்க. "என்னங்க பையன் இப்படி சொல்றான், நீங்களும் எதுவும் சொல்லாம இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா கோவமா கேட்குறாங்க.